இந்த ஆடியோவை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஒரு ஆடியோல இந்த மாதிரி ஆயிடுச்சு, தூக்க மாத்திரை போட்டு 2 பேரும் இறந்துட்டாங்க போல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலனோடனே யாரு இந்த சுந்தரம் பிரியாணி கடையில் வேலை செய்யறாருல, அவரு கடை ஓனர்லாம் கிடையாது, வேலை செய்யறாரு அவ்வளவுதான். அவரு வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன பண்ற, ஓடி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, கேவலம் ஒரு 2 குழந்தைய பெற்ற அம்மாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல குழந்தைய கொன்னுட்டோம், கணவன் இன்னும் வரல, அதெல்லாம் கிடையாது, ஓடிட்டாங்க அவ்வளவுதான். அந்த தாலியை வித்து அதுக்கான செலவை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எங்காவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டர்ல எடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் சிசிடிவில இருக்கு. இவங்க பேசின ஆடியோ கூட நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தா இருக்கும். அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்க 2 குழந்தை இறந்துடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கரிசனம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்க அபிராமியை கொஞ்சம் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க மனசுல என்ன இருக்கு, இதுக்கு மேல்பட்டு தேவை கிடையாது, அவங்க உண்மையாலுமே எதுக்கு கொன்னாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு குழந்தைய கொன்ன அம்மா லைட்டா வச்சு ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை. நீங்க கோர்ட் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம். அப்படியே அந்த கையில நெயில் பாலிஷ் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்களோட பிசிக் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது 7 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அப்படியே என்ன எப்படி சொல்றது, அவங்களுக்கு என்ன மரியாதைலாம் கிடையாது. அப்படியே வந்து அந்த கையில நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்கல்ல, அந்த நெயில் பாலிஷ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது எதுக்குங்க நெயில் பாலிஷ்? நீ வந்து ஒரு அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்டா இருக்க உனக்கு எதுக்குலாம் நெயில் பாலிஷ்? இல்ல முகத்துல வந்து துணியை கட்டிட்டு வர அசிங்கமா இல்ல? ஒரு 2 குழந்தைங்களை கொண்டுட்டு கேவலமா இல்ல பாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.